இப்போலாம் வெளியில போனா கையில முக்கியமா எது எடுத்துட்டு போறோமோ இல்லையோ, அந்த கொடையும் ரெயின் கோட்டோடையும் கிளம்பிறது. ஏன்னா இங்க எப்ப எப்படி மழை வரும்னு யாருக்குமே தெரியாது. அதுலயும் நாங்க வந்ததுல இருந்து இந்த மழை விடாம பெஞ்சுட்டே இருந்ததா, இன்னைக்கு தான் ஏதோ கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு வெளியில போயிட்டு வாங்க காய்ஸ், ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கோங்கன்னு சொன்ன மாதிரி இருந்தது. உடனே சரி ஓகே அந்தமான்ல தற்போதைய நிலவரம் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வரலாம்னு கிளம்பிட்டோம். முன்னாடி இந்த கார்பின் பீச்சுக்கு வர வழியில பாதி மண் ரோடா தான் இருந்தது. இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபுல்லா ரெடி பண்ணிட்டாங்க போல. ஈவினிங் டைம்ல அந்த வழியில வரதுக்கும் வியூ பாக்குறதுக்கும் அவ்வளவு அழகா இருந்தது. பீச்சுக்குள்ள என்ட்ரி ஆனோடனே சரி ஓகே நம்ம வேலையை பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ முத்து, எனக்கு காரப்பொரி சாப்பிடணும் போல இருக்கு, வாங்கி தரீங்களான்னு கேட்டு வாங்கிட்டேன். அண்ணன் வேற என்ன கோவத்துல இருந்தாரோ தெரியல, காரப்பொரின்னு பேருக்கு ஏத்த மாதிரி காரத்தை அள்ளி போட்டு வச்சிருக்காரு, வாயில வைக்கவே முடியல. நான் காரப்பொரி வாங்கின மாதிரி லோகி அவன் பங்குக்கு எனக்கு டாய்ஸ் வேணும்லன்னு சொல்லி அவன் கேட்டு வாங்கிட்டான். சரி ஓகே நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை கண்டினியூ பண்றேன்னு சொல்லிட்டு ஓரமா உட்காந்து பொரி சாப்பிட்டுட்டே இவங்க விளையாடுறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். டைம் அப்ப என்ன ஒரு 3 மணி தான் இருக்கும். ஆனா அப்பவே ஏதோ இருட்டுற மாதிரி ஒரு 6 மணி 6:30 மணி மாதிரி இருந்தது. சரி ஓகே கிளம்பலாமா, அந்த காரப்பொரியில இந்த காரத்தை ஈக்குவல் பண்ற மாதிரி குல்ஃபி வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் மினி விளாக்ல பார்க்கலாம். பாய்.